Hello guys, welcome to the channel. My portfolio series la இது third video. So let's go. போன வீடியோவில் HTML யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டைல் கொடுக்கறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த வெப்சைட் எப்படி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் சிம்பிளாக கிட்டப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் கிட்டப் சர்ச் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் க்ரியேட் ரெப்போசிட்ரின்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி ரெப்போசிட்ரிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே செக் பண்ணியிருக்கிறதெல்லாம் செக்லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு கீழே இங்கே க்ரியேட் ரெப்போசிட்ரின்னு இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்லோட் ஃபைல்னு கேட்கும். நீங்கள் அதை அப்லோட் கொடுத்துட்டு அங்கே மேலே சூஸ் யுவர் ஃபைல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் போடுற இடத்துக்கு போயிடும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எங்கே ஃபைல் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது கிளிக் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட HTML CSS ஃபைல் எல்லாம். அதுக்கப்புறம் சப்மிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆன்லைனில் இப்போ அப்லோட் ஆயிரும். கிட்டப்பில் பேக்ரவுண்டில் அது இப்போ அப்லோடிங்கில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா செட்டிங்ஸ் போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் ஆட் பிரான்ச்சஸில் இதுதான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜஸ்குள்ளே போனீங்கன்னா ரைட் சைடில் இந்த இடத்துல மெனுவாக ரூட்டான்னு கேட்கும். அது நீங்கள் மெயினை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரூட்டுங்கிற இடத்துல அது ரூட்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் கோடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இங்கே வந்து உங்களோட ஃபைலுக்கு பக்கத்தில் எல்லோ கலரில் ஒரு டாட் இருக்கும். நீங்கள் அந்த டாட்டை கிளிக் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டில் என்னெல்லாம் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போனால் காட்டும். இதுதான் நம்மளோட பில்டு அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் என்னெல்லாம் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறமா இப்போ செட்டிங்ஸ் வந்து பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட லிங்க்கு ஆன்லைனில் அப்லோட் ஆகிருக்கும். அவ்வளோதான், ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போயிடுவீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த சீரீஸில் நான் வந்து JSS யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன். ஸோ மை போர்ட்ஃபோலியோ சீரீஸ் இதோட முடிஞ்சு. வேணால் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், மொத்த சீரீஸுமே அதில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.